ரோட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல இன்றோடு தேர்தல் பரப்புரை முடிவுக்கு வருகிறது. நாளை ஒரு நாள், நாளை மறுநாள் தேர்தல் ஆரம்பிக்க இருக்கிறது. 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது மகாராஷ்டிராவில். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இந்த ஒட்டுமொத்த இந்த 4 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிகமான பதற்றத்துடன் இருந்தது பிஜேபியை விட RSS அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்ததற்கு பின்பு நடக்கக்கூடிய முதல் தேர்தல், அதுவும் முக்கியமான மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல். ஹரியானா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஆஃப் சீதை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பெரிய அந்த அவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக சொல்லக்கூடியதுதான் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, உத்தரகண்ட், அந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள். இந்த மாநிலங்களுக்குள்ள பல மாநிலங்கள்ல பாஜகவால வேரூன்ற முடியல, ஆட்சிக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதுல ஹரியானா மாநிலத்துல கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, 2014 இருந்தே. இந்த முறையும் ஹரியானாவில் பிஜேபி ஆட்சிக்கு வரவே வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் உறுதியாக இருந்தது. இறுதி நேரத்துல தான் ஏதோ ஒரு மோசடிகளுக்கு பின்பு பாஜக ஜெயித்தது போலதான் எல்லாருமே இப்ப வரைக்கும் ஒரு ஷாக்ல இருக்கிறத பாக்குறோம். அதற்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. காங்கிரஸ் ஏன் தோல்வியை சந்திச்சு அப்படிங்கிறது நம்ம அதை பத்தி விரிவா நம்ம சேனல்ல வீடியோக்கள் பேசியிருக்கிறோம். ஸோ இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துல நேற்றைய தினத்துல அமித்ஷா பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்திட்டு டெல்லிக்கு பறந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மணிப்பூர்ல மீண்டும் வெடித்திருக்கிறது போராட்டம். மிகப்பெரிய அளவுல போராட்டம் வெடித்திருக்கிறது. அந்த மாநிலத்துல பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி ஆதரவை விலக்கி கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஆதரவை விலக்கினாலும் அங்க உள்ள பிஜேபி அரசாங்கத்திற்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் இருக்கிறதுனால ஆட்சி ஒன்றும் உடனே கொள்ளாது அப்படிங்கிறது தான். சோ இப்போ அவர்கள் ஏன் இதை விலக்கிக்கிட்டாங்க அப்படின்னா, இதற்கு அப்புறமும் பிஜேபியோட கூட்டணியில இருந்து மக்களுடைய கோபத்தை சம்பாதிக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர்கள் அந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ RSS அமைப்புக்கு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி இருக்கிறது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி எப்படி சுக்குநூறாக உடைஞ்சு கிட்டத்தட்ட அந்த கட்சி இதுக்கப்புறம் முன்னேறி வரவே வராது. மோடி சொல்ற மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்ற மாதிரி காங்கிரஸ் அழிவு நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்த கட்சியை 2 யாத்திரைகள் மூலமாக திரும்பவும் மீட்டுருவாக்கம் செய்து ராகுல் காந்தி மீட்டு கொண்டு வந்திருக்காரு இல்லையா. அந்த இது பாத்தீங்கன்னா, இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிஜேபி RSS அமைப்பினுடைய கனவுகளையே தகர்க்கிற அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு அசுர வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூட், அதுவும் கொள்கை அடிப்படையில அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரூட் தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக RSS அமைப்புக்கே இருக்குது. அதுவும் குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய அந்த அசுரத்தனமான பிரச்சாரம், சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி அடிப்படையிலான அரசியல், மக்கள் நல திட்டங்கள் அப்படிங்கிற அந்த விவகாரம் RSS அமைப்பினுடைய ஒட்டுமொத்த கனவுகளையும் தகர்த்து விட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் இந்த மாநில தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய முக்கியமான நரேட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்களாக ஒன்றிணையுங்கள், பிளவுபட்டு கிடக்காதீர்கள், அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிறத தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆனா மக்கள் இதை நம்ப தயாராக இருப்பார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. 2014 இருந்து இப்போ வரைக்கும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணமே, இவர்கள் ஆட்சிக்கு வந்தா விலைவாசி குறையும், ஊழல் ஒழியும், வேலை வாய்ப்புகள் பெருகும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ஓட்டு போட்டாங்களே தவிர, மோடி பெரிய வீராதி வீரர், அவர் இந்தியாவை தூக்கி நட்டமா நிப்பாட்டிடுவாரு அப்படின்லாம் ஓட்டு போடல. இல்ல ஹிந்துத்துவா தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாருமே அப்படியே டெய்லி தவம் இருக்கிறதும் கிடையாது அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். ஏன் லோக்நிதி CSDS நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த சர்வே படியே, இந்தியா முழுக்க எடுத்த சர்வேலேயே 80% மக்கள் ஹிந்துத்துவ அடிப்படையில் நாங்க ஓட்டு போடுறதே கிடையாது, இந்தியா அப்படிங்கிறது ஒரு புளூரலிஸ்டிக் சொசைட்டியா தான் இருக்கணும், அது ஒரு மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் உச்சகட்ட தோல்வி பயத்துல RSS இருப்பதாகவும், அதனாலதான் கிட்டத்தட்ட அனைத்து ஊழியர்களையும் இறக்கி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. தேவேந்திர பட்னவிஸ் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு RSS அமைப்பினுடைய தலைவர்களோடு. இன்னொரு புறம் அஜித் பவார் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தொடங்கி இருக்கிறாரு. இவர் ஏக்நாத் ஷிண்டேயும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தொடங்கி இருக்கிறாரு.
ஸோ இது மாதிரி இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுக்கு கட்சிகள் தயங்குகிறது. பிஜேபியோட ஆல்ரெடி இப்ப கூட்டணி இருக்காங்கன்னா அவர்களும் பிஜேபி எப்படா விழுவும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறதையும் தெளிவாக பார்க்க பிஜேபி மாட்டி இருக்கு அப்படின்னா அதை ஆர்எஸ்எஸ் ஒரு நாளும் விரும்பாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தங்களையும் அவர்களுடைய செயல் திட்டங்களையும் நிறைவேற்றணும் அப்படின்னா அதனுடைய குழந்தையான பிஜேபி வந்து நிச்சயமாக ஆட்சியில் இருந்தாதான் அதெல்லாம் நிறைவேற்ற முடியும். அப்படி அவர்கள் இல்லை அப்படின்னா அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால மோடி, அமித்ஷா, ஜே.பி. நட்டாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை ஓரங்கட்டி வச்சுட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு பிஜேபி உள்ள இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவு தலைவர்கள் எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணி அவங்களோட செயல் திட்டங்களை கொண்டு வந்து மீட்டிங் எல்லாம் போட்டு அவர்களுக்கு சில அஜெண்டாக்களை கொடுத்து களத்துல இறக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் இந்த தேர்தல்ல மகாராஷ்டிராவில மோடிக்கோ, அமித்ஷாவுக்கோ, ஜே.பி. நட்டாவுக்கோ, ஏன் மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கோ பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை பிரச்சாரத்துல அப்படின்னு சொல்லப்படுது. ஹரியானா மாநிலத்திலுமே ஒரே ஒரு இடத்துலதான் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல. இப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு தீம் ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீம் படி பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு வராரு. என்ன அப்படின்னா டுகெதர் வி ஆர் சேஃப் அப்படிங்கிறத மோடி பேசுறாரு. இன்னொரு புறம் யோகி ஆதித்யநாத் வந்து டிவைடட் வி ஃபால் அப்படிங்கிறத பேசுறாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சாதி அடிப்படையில காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்குள்ள பிளவு உண்டு பண்ணுது, மக்களை குழப்புது அப்படிங்கிறத பேசுறாங்க. அப்படி நம்ம பிரிஞ்சு கிடந்தோம் அப்படின்னா நம்மளால சேஃபா இருக்க முடியாதுன்னு இப்ப ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து லோக்கலா நெட்வொர்க்கை பயன்படுத்தி மக்களுக்குள்ள ஒரு போலரைசேஷனை உருவாக்குறாங்க. போலரைசேஷன்ன்றது என்னன்னா இந்துக்களாக ஒன்றிணையுங்கள், மற்றவர்களை புறந்தள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் வந்து கொண்டு வராங்க. இதை வந்து ஏற்கனவே ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டார். இவர்கள் இந்துக்களாக ஒன்றிணையுங்கள் சொல்றதே அந்த சாதி அடிப்படையில அவர்கள் வந்து மேல வந்து உட்கார்ந்துக்குவாங்க, மற்றவர்கள் எல்லாம் கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இவர்கள் இந்துக்களாக ஒன்றிணைங்கன்னு சொல்லி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினர்களுக்கு எத்தனை பேருக்கு இவங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாங்க? எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது பிரச்சாரம் தான் மக்கள் மத்தியில ஈடுபட்டு இருக்கு. இந்த மகாராஷ்டிரா தேர்தலிலும் பாத்தீங்கன்னா பெண்களை மையப்படுத்தி இளைஞர்களை மையப்படுத்தி இந்தியா கூட்டணி செய்திருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்கள் மத்தியில வெகுவாக சென்றடைந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியல. அவர்கள் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபம் வந்து கொஞ்சம் கூட குறையல. அதனாலதான் அவர்களால வந்து எந்த ஒரு தலைவர்களாலையுமே மக்களை வந்து அவர்கள் பக்கம் இழுக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் மோடி அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை. சாமானிய மக்கள் ஒரு நேற்றைக்கு முன்தினம் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் கிட்ட ட்விட்டர்ல வந்து ஒரு நபர் வந்து கெஞ்சி கூத்தாடி ஹம்புலா கேட்கிறேன், மிடில் கிளாஸ் மக்களுக்கு கொஞ்சமாவது மூச்சு விடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ட்விட்டர் பயன்படுத்தி இங்கிலீஷ்ல எழுதுறவங்க வந்து மிடில் கிளாஸ் மக்களாவா இருப்பாங்க? அந்த மாதிரி மும்பைல, மகாராஷ்டிராவில் வாழக்கூடிய மக்களே கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அன்றாட காட்சியா இருக்கக்கூடிய டெய்லி கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த காசை வச்சு அன்றைய தினத்தை ஓட்டக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலை வந்து எப்படி இருக்கும்? இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 75% மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு 25% மக்கள் தான் ஓரளவுக்கு அவர்களுடைய தேவைகளை சமாளிக்கிற அளவுக்கான சம்பாத்தியத்திலையும் சேவிங்ஸ்லயும் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 10 வருஷத்துல எந்த ஒரு புதிய தொழில்களையும் உருவாக்கி அதன் மூலமாக லட்ச வேலை வாய்ப்புகளை நான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் மோடியால சொல்ல முடியாது. மாறாக இந்தியாவை நாசம் பண்ணது மட்டும்தான் மிச்சம். அதுவும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லயே இப்படி விவசாயிகள் தற்கொலை பண்ற அளவுக்கு அங்க நிலைமை மோசமாகி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு பிஜேபி அரசாங்கம் நடத்தி இருப்பார்கள்? சோ இது எல்லாமே இன்னைக்கு பிஜேபிக்கு நெகட்டிவா இருக்கிறதுனால எப்படியாவது ஒரு டீசென்டாவது ஜெயிக்கணும், இல்ல ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் தோற்றக்கூடாதுன்னு தான் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து வேகமாக களத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மோடியோ, அமித்ஷாவோ, யோகி ஆதித்யநாத்தோ பிரச்சாரத்துக்கு வந்து அங்க எடுபடலன்னு தெரிஞ்சுதான் வெளிப்படையாக டோர் டு டோர் போய் நம்ம இந்துக்களாக ஒன்றிணைங்கள்னு ஆர்எஸ்எஸ் களத்தில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுது. சோ தொடர்ந்து இதை குறித்து பார்க்கலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.